அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் நாங்கள் நாடுகளில் நடைபெறுகின்ற விடயங்களை பார்ப்போம். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெனிசுவேலாவுக்கு சென்றார். நாட்டினுடைய அதிபரை நாடு கடத்தி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விட்டார். இப்பொழுது அந்த நாட்டை தாங்கள் தான் ஆளப்போகின்றோம் என்ற செய்திகள் அவர் வெளிப்படையாக கூறியதும் எண்ணெயை அங்கே எடுத்து விற்று அந்த காசையும் எடுக்கப் போவதாக இனி தேவை வந்தால் கொஞ்சம் காசை வெனிசுவேலாவுக்கு கொடுப்பது என்று சொல்லி கூறுகிறார். வெனிசுவேலாவை இப்பொழுது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விட்டார் போல் தெரிகிறது. இனி மெக்சிகோவுக்கு உங்களுக்கு தெரியும், கடந்த தடவை அவர் அதிபராக இருந்த பொழுது பெரிய ஒரு சுவரை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அந்த சுவரை கட்ட முடியவில்லை. ஆனால் இப்பொழுது மெக்சிகோவுக்குள் போவதற்கான நடவடிக்கை நடந்து கொண்டிருப்பது போல் தெரிகிறது. பயணம் ஆரம்பித்து விட்டதா, என்ன நிலைமை? உண்மையில்லை, மெக்சிகோ தான் அவருடைய அடுத்த இலக்காக இருக்கிறது. ஏனென்றால் மெக்சிகோவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் மிக மிக அதிகம். சீனா மெக்சிகோவுக்கு தான் பெருமளவான பொருட்களை கொண்டு சென்று அங்கிருந்து அதனூடாக அமெரிக்காவின் சந்தைகளை அது அக்சஸ் பண்ணுறது. ஆனால் மெக்சிகோ ட்ரம்ப் வந்த பிற்பாடு சீனா மீது 50% வரிகளை விதித்திருந்தது. ட்ரம்பை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சீனாவின் ப்ராஜெக்டுகளை நிறுத்தி இருந்தது. அவ்வாறு செய்தாலும் ட்ரம்பை பொறுத்தவரையில் இவர்கள் தங்களை ஏமாற்றுவார்கள் என்பதால் இப்போது ஒரு படை நடவடிக்கைக்கு ஆயத்தப்படுத்துவதாகத்தான் தெரிகிறது. பெருமளவான கவச வாகனங்கள் இந்த திங்கட்கிழமை நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் மெக்சிகோவின் எல்லையை நோக்கி பெருமளவில் கொண்டு போகிறார்கள். மெக்சிகோவில் ஒரு தரை நடவடிக்கை தான் நடைபெறும் என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஆனால் அவற்றை கூட்டி நம்ப முடியாது. வெனிசுலாவில் ஒரு கடற்பகுதியால் தரை இறக்க போகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது வேறு விதமான. ஏனென்றால் வெனிசுலா மிகப்பெரிய நாடு. அதற்குள் அமெரிக்கா போய் இறங்குமாக இருந்தால் இவர்களிடம் அதை தக்க வைப்பதற்கு ஆளணிகள் இல்லை. இப்ப வெனிசுலாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போது வெனிசுலா என்ற நிலைமை வெளியில் இவர்கள் சொல்வது போல் இல்லை. வெனிசுலாவில் அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்க தூதரகம் அமெரிக்கா அறிக்கை விட்டிருக்கின்றது வெனிசுலாவில் இருக்கின்ற அமெரிக்கர்களை வெளியேற சொல்லி. ஏனென்றால் பெருமளவான ஆயுத குழுக்கள் அங்கு அமெரிக்கர்களை தேடி செல்வதாகவும் வீதி தடைகளை போட்டு அமெரிக்க மக்களை தேடி சுடுவதாகவும் கூறப்படுகிறது. உள்ளூர் கலவரங்கள் இப்ப ஈராக்கு லிபியா போனதா அங்குள்ள குழுக்களை அவர்கள் தூண்டிவிடலாம். இப்ப ரஷ்யா ஒன்று இப்ப ஆப்கான்ல நீங்கள் பார்க்கலாம். ஆப்கான்ல அமெரிக்கா ஏன் கால் ஊன்ற முடியாமல் போனது என்று 20 வருடத்துக்கு பிறகு தப்பியோட வேண்டி வந்தது என்று சொன்னால் ரஷ்யா வெளியில் தெரியாமல் தலிபான்களுக்கு ஆயுதங்களை அள்ளி கொடுப்பதுண்டு. அப்ப முன்னர் முஜாஹிதீன்களுக்கு ரேகன் கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில் வைத்து கொடுத்தது போல அவர்களுக்குள்ளே ஒரு ரகசியமாக நடைபெறுது. இப்போது பக்கத்து நாடுகளில் இருக்கின்ற ஆயுத குழுக்களை எல்லாம் உள்ளுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் வெனிசுலாவுக்கு. அப்ப அதற்குள் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் இப்போது கேட்கிறது, எங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் வேணும், அல்லது நாங்கள் அங்கு போக முடியாது என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்ப கைப்பற்றுவது சுலபம். இதைத்தான் கோலின் பவல் புஷ்ஷுக்கு சொன்னது. ஈரான் நான் கைப்பற்றது ஓகே, நான் கைப்பற்றி தருவேன், படை எங்கள்கிட்ட அவ்வளவு இருக்கு, ஆனால் அதுக்கு பிறகு என்னதான் கேட்டார். அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுடைய என்ன சொன்னா உங்களால் நிர்வகிக்க முடியுமா என்றான் பிரச்சனை. ஏன்னா உள்ளுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றது. படையினரும் அவ்வளவு தூரத்துக்கு இல்லை. சந்தி படையினரை நிறுத்த முடியாது. அது மிகப்பெரிய சிலவாக இருக்கும். அமெரிக்காவுக்கு தளங்கள் இப்ப ரஷ்யாவின் பொருளாதார பாதுகாப்பு செலவினம் 200 பில்லியன், அமெரிக்காவின் 900 பில்லியன். ஆனால் அமெரிக்கா 800 தளங்களை உலகம் முழுக்க வச்சிருக்கோம். அதுக்குரிய செலவு எக்கச்சக்க. ரஷ்யாவுக்கு அப்படி இல்லை, அவ்வளவும் போருக்கு தான் போகும். அப்ப அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. அப்ப வெனிசுலாவுக்கு இப்போது வெனிசுலாவையும் கியூபாவை அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால் அது வெனிசுலாவின் எரிபொருட்களில் தங்கி இருந்தபடியா ஏற்கனவே தடைகளால் கியூபா நலிந்திருப்பதால் இப்போது கியூபா சண்டை இல்லாமலே வீழ்ந்து விடும் என்று கூறியிருக்கிறார். ஆனா கியூபாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு, டீலுக்கு வா, இல்லை என்றால் உனக்கு எண்ணெய் இல்ல, நிதி இல்ல, என்ன செய்ய போகிறார்கள்? உண்மைதான். ஆனால் அவர்களுக்கு அது பழகிவிட்டது. என்னென்று சொன்னால் உளவு காலமும் கிட்டத்தட்ட 60-70 வருடங்களாக அவர்கள் தடையின் கீழ் தான் வாழ்கிறார்கள். பிடல் காஸ்ட்ரோவை படுகொலை செய்வதற்கு 630 தடவைகள் முயன்றார்கள் CIA. ஆனால் ஒரு தடவையும் வெற்றி அளிக்கவில்லை. இப்ப வெனிசுலாவின் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலா என்று ட்ரம்ப் தனது படத்தை போட்டு சமூக வலைத்தளங்களில் அப்டேட் பண்ணிருக்காரு. அதை நான் உண்மையில் அதை ஏன் கிரியேட் பண்ண பார்த்து
வெவ்வேறு தளங்கள் இப்ப நம்பிக்கையான செய்தி நிறுவனங்களை பார்த்தால் அவங்க போட்டிருக்காங்க வெனிசுலாவின் இப்போது ஆக்டிங் பிரசிடென்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப். அப்ப நாளைக்கு எல்லா நாடுகளிலும் அவற்ற படம் தான் இருக்கும். அவர் தன் படத்தை போட்டு கீழே போட்டிருக்கிறார். போது இனி எல்லா நாளைக்கு ஸ்ரீலங்காவிலும் ஆக்டிங் பிரசிடென்ட் என்றார் டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தாலும் இந்தியாவிலும் இருக்கலாம். ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அவர்கள் அதை அப்டேட் பண்ணுகிறார்கள். அப்ப அவ்வாறான ஒரு நிலைமையாகத்தான் இருக்கிறது. கியூபாவையும் அவர் கியூபாவின் சிகரெட், கியூபாவுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த சிகாஸுக்கு அது ஒரு ஃபேமஸ், அதை கியூபா கொடிக்கு பக்கத்தில் அந்த சிகரெட்டுடன் அவர் தன் படத்தை அப்டேட் பண்ணி இருக்கிறார் கியூபாவிலும். இப்ப அதாவது லத்தீன் அமெரிக்க நாடுகளை என்ன கவ்பாய் ஸ்டைல் என்று சொல்லலாம். அதாவது லத்தீன் அமெரிக்க நாடுகள் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு, அடுத்தது பிரேசிலாக இருக்கலாம், நிக்கரகுவாவாக இருக்கலாம், இப்படி பல நாடுகளை அவர்களின் திட்டத்தின் கீழ் இருப்பது போலதான் தெரிகிறது. ஆனால் எவ்வளவு தூரம் இது சரி வரும் என்றுதான் இருக்கின்றது. நீங்கள் கடந்த வாரம் கூறினீர்கள் மேற்கு கோளத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு திட்டத்தோடு செயற்படுவது போல் தெரிகிறது. ஆனால் நடைமுறைக்கு அது எவ்வளவு சாத்தியம் என்றதை நீங்கள் சுட்டிக்காட்டினீர்கள். இவையெல்லாம் ஆரம்ப கட்டமாக இருக்கிறது, தெளிவு பெறும் என்று கூறிக்கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்லாம் நீங்கள் எந்த தொலைக்காட்சியை எடுத்தாலும் அவருடைய செய்தி தான் அடிக்கடி வந்து கொண்டிருக்கின்றது. ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு நிதானமான, ஒரு திடமான, ஒரு அறிவுபூர்வமான நடவடிக்கைகள் இல்லாத விடயங்களைத்தான் பலர் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதில் ஒன்று இந்தியாவுக்கும் கூட தொடர்ச்சியாக அழுத்தத்தை பிரயோகித்துக் கொண்டு வருகின்றார். 500 வீத வரி கொடுக்க போவதாக இனி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் மீதும் அதிருப்தியில் இருப்பது போல் தெரிகிறது. என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான், இந்தியாவை மிகப்பெரிய ஒரு அழுத்தத்திற்கு கீழ் கொண்டு வர போகிறார்கள். அதற்கான வேலை திட்டங்களை மெல்ல மெல்ல அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ரஷ்யாவின் எரிபொருட்களை நிறுத்துவதாக, இப்ப சீனாவை இவர்கள் நேரடியாக வரிகளை போட முடியாது, சீனாவில் டிபெண்ட் பண்ணியிருக்கிறார்கள். அப்ப வெனிசுலாவை கைப்பற்றுவது, ஈரானை கைப்பற்றுவது போன்ற நிகழ்வுகளால் சீனாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைய செய்யலாம். இந்தியாவை பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களின் வெளிநாட்டிலிருந்து செல்லுகின்ற பணம், அதாவது H1B விசா சிஸ்டம், அதை முடக்கிவிட்டார்கள் முற்றுமுழுதாக. இப்போது ஆஸ்திரேலியாவும் அதுக்கான இந்தியாவை வந்து ரிஸ்க் கேட்டகரிக்கு கொண்டு வந்திருக்கிறது, இந்தியா மாணவர்களை. அதே போல மேற்குலக இவர்கள் எல்லோரும் ஒன்றாக பேசி பறந்து செய்வது போலதான் செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக வரி. இப்போது அதாவது லின்சி கிரஹாம் அன்றைக்கு கூறியிருந்தார் 500 வீத வரியை தாங்கள் போட போகிறோம், அதுக்கான மசோதா ரெடியாக இருப்பதாக கூறியிருக்கிறார். இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டீலை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அமெரிக்காவின் வர்த்தகத்துறை செயலாளர் லுட்னிக் தெரிவித்திருக்கின்றார் அண்மையில் ஒரு நியூயார்க் டைம்ஸுக்கு கொடுத்த பேட்டியில். அவர் கூறியிருக்கின்றார் என்னென்றால், நாங்கள் வியட்நாமுக்கு, யூகேக்கு, இந்தியாவுக்கு எல்லாம் ஒரே தடவையில் தான் இந்த வரி தொடர்பான பேச்சுக்களில் ஈடுபட்டிருந்தோம். எல்லோருக்கும் வெள்ளிக்கிழமை அவகாசத்தை கொடுத்திருந்தோம். வியாழக்கிழமை மாலையே பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் எடுத்து டொனால்ட் ட்ரம்புடன் தனது டீலை ஓகே செய்து விட்டார். ஆனால் இந்திய பிரதமர் எடுக்கவில்லை. இந்திய பிரதமர் எடுக்காதக்குரிய காரணமும் வேறொன்று சொல்கிறேன், எடுக்கவில்லை. 3 வெள்ளிக்கிழமைகள் கடந்த பிற்பாடுதான் இந்திய பிரதமர் எடுத்து வி ஆர் ரெடி என்று சொன்னார். அதுக்கு ட்ரம்ப் கேட்டாராம், ரெடி ஃபார் வாட் என்று. ஏனென்றால் ட்ரெயின் போய்விட்டது பிளாட்ஃபார்மில் இருந்து, இனி இப்போது நீங்கள் வந்து வேலை இல்லை என்று அதை நிறுத்தி விட்டார்கள். அப்ப இந்திய பிரதமர் எடுக்காதக்குரிய காரணம் என்னென்று சொன்னால், ட்ரம்ப் அடிக்கடி பாகிஸ்தான் இந்திய போரில் இந்தியா 7 விமானங்களை இழந்தது, 8 விமானங்களை இழந்தது என்று சொல்லுகிறார். இந்த தடவையும் இந்த வாரமும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் 8 விமானங்கள், 4 ரஃபேல் விமானங்கள், ஒரு Su-30 விமானம், ஒரு MiG-29, ஒரு மிராஜ் 2000, ஒரு ஹெப்ரோன் இஸ்ரேலின் உளவு விமானம், இவ்வளவும் வீழ்ந்ததாக அவர் கூறியிருக்கின்றார். உங்களுக்கே தெரியும், இப்ப வெனிசுலாவில் இடம்பெற்ற தாக்குதலை, அது இப்ப ட்ரம்பின் நடவடிக்கை வேறு, ஆனால் அந்த தாக்குதலின் நுட்பம் வந்து அது போட்டத்தக்கது. படைத்துறை ரீதியாக அந்த தாக்குதல் ஒரு பிரில்லியன், அவங்களோட செயற்பாடு. ஒரு 30 நிமிடத்துக்குள்ள ஒரு நாட்டுக்குள்ள பூந்து அரச தலைவரை தூக்கி கொண்டு வர வேண்டும். உளவு, அதாவது S-300 இருக்கின்றது, பான்சீர் விமான எதிர்ப்பு ஏவுகணைகள் இருக்கின்றது, ஆனால் செய்தார்கள். அப்ப அதுக்கு எவ்வளவு புலனாய்வு துறையை பயன்படுத்தி இருப்பார்கள்.
மனிதர் வலுவாக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரானிக்காக இருக்கலாம், சேட்டலைட்டாக இருக்கலாம், ஆனால் இவ்வளவுத்தை பயன்படுத்தி இருப்பார். அப்ப புலனாய்வு துறையில் அமெரிக்கா இவ்வளவு தூரம் அட்வான்ஸ் ஆயிருக்கிறது என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. இப்ப அவ்வளவு புலனாய்வுத்துறை அட்வான்ஸ் ஆயிருக்கிறவர்கள் இந்த பாகிஸ்தான் இந்தியா போர்ல இந்தியா இழந்த விமானங்கள் அவர்களுக்கு துல்லியமாக புலனாய்வு தகவல் போயிருக்கு. யார் யார் பாகிஸ்தான் எவ்வளவு இழந்தது, இந்தியா எவ்வளவு இழந்ததுன்னா அவங்கள்ட்ட, அல்லது அவங்க உலகத்துல ஒரு வல்லரசா இருக்க முடியாது இவ்வளவுதான். அப்ப அதை வைத்துத்தான் அவர் கூறுகிறார். ஆனால் அவர் கூறுவது என்னென்று உடனடியாக மோடியை பொறுத்தவரையில் முதலில் அதை மறுத்திருந்தார்கள். இப்ப அவர் போர் நிறுத்தம் தான் ஏற்படுத்தியது என்று சொன்ன இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை, பாகிஸ்தான் ஏற்றுக்கொண்டிருந்தது. எனவேதான் பாகிஸ்தான் ராணுவ தளபதியை வெள்ள மாளிகையை கூப்பிட்டு விருந்து வச்சார். இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை, டீலும் இல்லை, ஒன்றும் இல்லை என்று. இந்தியா அப்பவே மோடி நீங்கள் தான் போர் நிறுத்தத்தை மேற்கொண்ட ஒரு சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் மோடி அவ்வாறு ஒரு சொன்னால் உள்ளூர்ல இடம் காலி. எல்லாருமே டொனால்ட் ட்ரம்புக்கு அடிபணியோணும் இல்லை தானே, யாராவது எதிர்க்கத்தானே வேணும் இல்லையா? இல்ல எதிர்க்கிறதுன்னு சொன்னால் அதுக்குரிய ஆயுதம். இப்ப வெனிஸ்லாவில் தூக்கின மாதிரி மோடியை தூக்குறது எல்லாம் அவங்களுக்கு பெரிய வேலை இல்லை. அதான் பிரச்சனை. என்னென்றால் எதிர்க்கலாம், அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்தி. இப்ப ரஷ்யா எதிர்க்கலாம், ரஷ்யாவுக்கு தான் அந்த கட்ஸ் இருக்கிறது. ரஷ்யா புட்டின் ஒன்றை சொல்லுவார், மேற்குலகத்துடன் என்ன லாங்குவேஜ்ல பேசணும்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கு நான் எப்படி பேசிதான் அவங்களுக்கு விளங்கும்ன்றதை எனக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லுவார். அவங்கள கை வைக்கிறதும் கிடையாது. ஆனால் இந்த சின்ன சின்ன நாடுகளை இவர்கள் விரட்டுகிறார்கள். இப்ப பாகிஸ்தானை விரட்டுகிறார்கள், இந்தியாவை விரட்டுகிறார்கள். இப்ப உதாரணமா பாருங்கள், 500 வீத வரி என்று சொன்ன உடனே பிபிசி ஒரு தகவலை போடுகிறது. இந்த இந்தியாவில் இருக்கின்ற திருப்பூர் ஆடை தொழிற்சாலை இலங்கைக்கு போகிறது. அதே நேரம் இன்னொரு செய்தி வருகிறது, பிரித்தானியா இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்கின்ற ஆடைகளுக்கு 0 டாக்ஸ். அப்ப இலங்கையை தூக்க போறாங்க, இந்தியாவை வீழ்த்த போறாங்க என்றது தெளிவாக தெரிகிறது. இப்ப அமெரிக்கான்ற விமானம் போய் இறங்கினது இல்லோ இங்க பலாலியில. இப்ப திங்கட்கிழமை ஆஸ்திரேலியாவின் தூதுவர் அந்த பலாலி விமான நிலையத்துக்கு வாரவர்கள பையில ஸ்கேன் பண்றதுக்குரிய எக்ஸ்ரே மெஷின் ஸ்கேனரோட போய் நிற்கிறார். அதுக்கு மெல்ல மெல்ல இப்ப பாருங்க, பலாலி விமான நிலையம் அனைத்துலக ஸ்டாண்டர்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா விமானத்தை கொண்டே இறக்கிறது, அதுக்கு பிறகு விமானங்கள் போகின்றது. ஆஸ்திரேலியா வந்து இப்போது அந்த பயணிகளுக்குரிய ஸ்கேனரை கொண்டு கொடுக்கிறது. அப்ப இனி நாளைக்கு அனைத்துலக விமானம் வந்து இறங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் மாத்தளையில வந்து மஹிந்த ராஜபக்ஷ மிகப்பெரிய ஒரு விமான நிலையத்தை கட்டினார். ஒரு விமானம் வந்துறேன் மேற்குலகம் சொல்லி போடுது, யாரும் போகக்கூடாது, இன்சூரன்ஸ் தர மாட்டான். அவன் நினைச்சா செய்வான். அதான் அது பிரச்சனை. இப்ப பலாலியில இறக்கணும் என்று சொன்னால் எமிரேட்ஸை கொண்டு வந்து இறக்குவாங்க, அல்லது பிரிட்டிஷ் ஏர்வேஸை கொண்டு வந்து இறக்குவாங்க. யாரும் கேட்க முடியாத ஒரு நிலைமை. அவர் ஆஸ்திரேலிய தூதுவர் கேகேஸுக்கும் போனதாக கூறப்படுகிறது. அப்ப ஓரளவு, அதாவது உங்களுக்கு தெரியும், தமிழ் கட்சிகள் போய் ஜெயசங்கருடன் பேசும்போது பலாலி விமான நிலையத்தை அனைத்துலக அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அங்க அவர்கள் கேட்டது அமெரிக்க தூதரது கேட்டிருக்கு. அவர் அபிவிருத்தி செய்கிறாரோ இல்லையோ இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்ப அதே ஒரு நிலையாகத்தான் இப்போது இந்தியான்ற ஆடை தொழிற்சாலை, திருப்பூர் ஆடை தொழிற்சாலை மிகப்பெரியது. அப்ப அது இலங்கைக்கு வரும் என்றால் இலங்கைக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு, ஆனால் இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய இழப்பாக இருக்க போகிறதுன்றதான் ஒரு பெரிய பிரச்சனை. பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவினுடைய இந்தியாவுக்கான தூதுவர் கூறுகின்றார், இந்தியாவும் அமெரிக்காவும் தீவிரமாக இந்த வரி தொடர்பான இந்த இழுபறியை தாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாக கூறுகிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு நிலைமை வருகின்றது. மிகவும் சுருக்கமாக சிரியாவினுடைய நிலைப்பார்கள், இவர்களுடைய அட்டூழியத்தால் அந்த நாட்டு மக்களும் கூட பெரிய மோசமாக, சுருக்கமாக கூறுங்கள். உண்மைதான். அலிப்போ பகுதியில் பெரும் மோதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பல நகரங்களை படையினராக இருக்கலாம் கைப்பற்றி இருக்கிறார்கள். அதே போல சிரியாண்ட ஜொலானின்ற படையினர் பல இடங்களில் பின்வாங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், நான் முதலே இதை சிரியா போரின் போது கூறியிருந்தோம், அந்த போரை ரஷ்யா இன்னொரு நாளைக்கு ஒத்தி வைத்து விட்டது. எனவேதான் அவர்களுக்கு தேவை ஒன்று அசாத்தை காப்பாற்ற, அவரை தூக்கி கொண்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் தளம் அப்படியே தான் இருக்கின்றது. இப்ப இனி மெல்ல மெல்ல அவர்களுக்கு தெரியும் யாருக்கு ஆயுதத்தை கொடுத்தால் என்ன செய்யலாம் என்று. இப்ப அமெரிக்கா எல்லாத்தையும் நேரடியாக செய்வார்கள், ஒன்றை செய்துவிட்டு எல்லா ஊடகங்களிலும் பெருசாக இவங்கள் வெளியில தெரியாது. இப்ப தாலிபான்களுக்கு ஆயுதம் கொடுக்கிறதோ எதை செய்தோ எல்லாத்தையும் ரகசியமாக செய்து சீனாவும் அப்படித்தான் எல்லாவற்றையும் ரகசியமாக செய்வார்கள். ஒரு நாட்டின் இன்டர்னல்
பொலிட்டிக்ஸ்ல தாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லுவாங்க. ஆனா பின்னால ஆயுதத்தை கொடுப்பார். அதே போலதான் இந்த ஏனென்றால் அங்க நிறைய குழுக்கள் இருக்கின்றன. இப்ப சிரியாவிலேயோ ஈராக்கிலேயோ இதிலும் ஒரு நிலையாக இவர்கள் இருக்க முடியாது. அதே போலதான் இந்த சிரியாவில் ஒரு பகுதியில அலிப்போ பகுதியில மோதல்கள் ஆரம்பித்திருக்கின்றன. எந்த நேரமும் சிரிய அரசு கவலக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. இப்பொழுது எல்லாருக்கும் தெரியும் யார் பயங்கரவாதிகள் என்றதை. நானும் சமீபத்தில் பார்த்தேன், நிறைய சமூக வலைத்தளங்களில் பயங்கரவாதிகளுடைய நிலைமைகளை இப்பொழுது திட்ட தெளிவாக காட்டுகிறது இந்த சமூக வலைத்தளங்கள் என்று கூறியிருந்தார்கள். அது மக்களிடமே விட்டுவிட வேண்டும், நாங்கள் அதை பற்றி கூற தேவையில்லை, அவர்களே முடிவுக்கு வரட்டுக்கும் என்று கூறிக்கொண்டு உலக நகர்வுகள் நிகழ்ச்சி நாங்கள் இத்தோடு கொண்டு வந்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசவர்களே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.